இந்த ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, தொடர்ந்து மிசைல்களையும் டாஸ் ஃப்ளேம் த்ரோவர் சிஸ்டமையும் போட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால நான் ட்ரெஞ்சில் வந்து பத்திரமா இருக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு உக்ரைனோட வீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நவீன தொழில்நுட்பம் வந்து செஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்டாக பேசுகிறேன், ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ பற்றி சைலலோட அது ட்ரெஞ்ச் பதுங்குழி தான். அந்த பதுங்குழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி குட்டியாக டனல் தோண்டி உள்ளே போய் வங்கு வரிச்சு உள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்டர் வந்து தம்பி என்ன பண்ணுற அப்படிங்கிறதோட கேட்டுருக்குறாங்க. அது சார் மிசைல் போட்டேக்கிறாங்கல்ல, நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்படி வங்கு வரிச்சு உள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது போல அவர் சொல்ல, பக்கத்து இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்படி செஞ்சின்னு வச்சுக்க உனக்கு நீயே குழி தோண்டி உள்ளே போய் படுத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஒரு மிசைல் வந்து விழுந்தது அப்படின்னா அப்படியே உள்ளே புதஞ்சிக்க வேண்டியதான்பா, வெளியே வர முடியாது உன்னால அப்படிங்கிறது போல எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டாஸ் ஃப்ளேம் த்ரோவர் சிஸ்டம்லாம் போட்டாங்கன்னா மூச்சு விட முடியாது. இது போல் வங்கு வரிச்சு ஒரு 2 பேர் 3 பேர் போய் அவசரத்துக்கு உட்காந்துட்டாங்க அப்படின்னா மூச்சு விட முடியல அப்படின்னு என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாயிரும்பா. இப்பெல்லாம் செய்யாத, வா வெளியே வா அப்படிங்கிறது போல அவர் கூப்பிட்டு புத்திமதி சொல்லிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அந்த மிசைல் இந்த ஏர் ரைடு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு உக்ரைன் மத்தியில் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. உக்ரைன் மீண்டும் சண்டையிடுவாங்களா, ஃப்ரண்ட் லைனை ரெசிஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை போங்கடா முடியாது எங்களால் அப்படிங்கிறதோட விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் உக்ரைனோட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த போர் நடக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படிங்கிறத பல வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, நம்மளை மாதிரி பலரும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ பலரோட கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிச்சதுனால உக்ரைனோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறணும் இல்லையா, மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் இதெல்லாம் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த அமெரிக்காவோட மீடியாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, நேரடியாக போய் அந்த உக்ரைனியர்கள்கிட்ட ஏன் சண்டை பிடிக்க மாட்டேறீங்க, உங்கள் நாடு தான் கூப்பிட்றாங்களே போகலாம்ல, போய் நின்று ஃப்ரண்ட் லைனில் சண்டை பிடிக்கலாம்ல அப்படின்னு பேட்டி எடுத்ததுக்கு, நான்லாம் ஒன்றும் போருக்காக செய்யப்படல, நீ யாரை மேனுஃபேக்சர் பண்ணல, எனக்கு இந்த நாடு வேண்டாம். அதாவது இந்த போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலரும் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடினாங்க. அப்படிலாம் எனக்கு புரியல, இங்கேருந்து நான் மாட்டிக்கிட்டேன், இப்போவாச்சும் நான் தப்பிச்சு போகணும். இப்போ 18 வயசுலேருந்து எல்லாரும் கம்பல்சரி இந்த இராணுவத்தில் வந்து சேரணுங்கிற சட்டம் போட்டதுலேருந்து யாருக்குமே இருக்கு பிடிக்கல. அதனால் நாங்கள்லாம் கிளம்பி போகிறோம் ஊர் விட்டு. இதுக்கு காசு செலவானாலும் பரவாயில்ல, கிட்னி வித்தாது நான் ஊர் விட்டு ஓடிடுறேன் வெளியே. நாங்கள் சண்டைக்காக செய்யலிங்க, முடிஞ்சால் சண்டை போடு, இருந்தால் புடி, இருக்கிறத வச்சுக்க, இல்லையா எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுத்துட்டு வெளியே வா, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழி பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உக்ரைனோட மக்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முதல்லேருந்தே இருக்குது இந்த டான்பாஸ் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை உக்ரைனோட மக்கள் பொறுத்த வரைக்கும். பட் இட்ஸ் ஓகே, அது நடந்துருச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் நின்று முழிக்கிறாரு. உலக சமுதாயமே ஏதாவது வந்து செய்யுங்க அப்படிங்கிறத கேட்டே இருக்கிறாரு. யார் கேட்டாலும் என்ன கதறினாலும் கத்துனாலும் ஒன்றும் வேலைக்காகாது. ரஷ்யா ஸ்டில் ஃபிட் அண்ட் ஃபிகராக அப்படியே ரெடியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடிபட்ட மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் சண்டைக்கு நாளாலும் தயாராக தான் இருக்காரு. அதனால் அவருக்கு சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரஷ்யா தரப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. உக்ரைன் தரப்பில் தான் என்ன செய்யுது எது செய்யுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ ரூமர்ஸ் உள்ள உக்ரைனுக்குள்ள என்ன அடிப்படுது அப்படின்னா, இந்த உக்ரைனோட மக்கள்லாம் வெளியே காசு கொடுத்து தப்பிச்சு போகிறாங்க இல்லையா, இப்போ நம்மையே வந்து எப்படியாவது ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்மையே வந்து மக்களை வந்து கான்ஸ்கிரிப்ட்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு அதையும் நம்ம பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது போல் உக்ரைனோட இராணுவமே நவீன முறையில் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிறாங்களாமா. எப்படின்னா, காசு கொடுங்க, உங்களை பத்திரமா கொண்டு வந்து வெளியே விட்டுறேன், ஹங்கேரிக்கோ ஸ்லோவாக்கியாக்கோ இல்லை ரொமேனியாக்கோ கொண்டு போய் விட்டுறேன், மால்டோவுக்கோ கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி காசு வாங்கிக்கிறாங்களாமா. ஆளுங்களாம் எவ்வளோ ரூபாய் காசு கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் பார்டரில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு உக்ரைனோட வீரர்கள்கிட்ட, இங்கே பாருங்கள் நீங்கள் பிடிக்க முடியல, நான் 40 பேர் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன், இங்கே பாருங்கள் நான் 20 பேர்த்து பிடிச்சிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் அந்த ஹேண்டிலர்ஸாக இருப்பாங்களே அவங்க கொண்டு போய் இராணுவத்துக்கிட்ட கொடுத்துட்டு இராணுவத்துக்கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிட்டு போயிடுறாங்களாமா. ஸோ இது போல் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல் அரசல் புரசலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி செஞ்சாதான் யாருமே காசு கொடுத்து நாட்டு விட்டு தப்பிச்சு போக மாட்டாங்க, எல்லாம் நாட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. மேபி இது ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம், என்ன எதுன்னு எனக்கு தெரியல. பட் இது போல் வேலைகள்லாம் நடக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. மக்களே நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும், எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு, இல்லையா? ஏன்னா நம்ம யாரும் உக்ரைனுக்கு போகிற மாதிரி இல்லை, போனால் நம்மளையும் பிடிச்சி உள்ள அனுப்பிடுவாங்களோ அப்படின்றது போல இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம நார்மலாக செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட், இந்த ஒப்லாஸ்ட்லாம் இருக்கக்கூடிய கோரல் ஷாப்பிங் மால் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில்
ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இதுக்கு காரணம் ரஷ்யாவான்னு கேட்டிங்கன்னா இல்ல, உக்ரைன் தான். என்னப்பா சொல்ற அப்படின்றது போல கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர், அவரோட பேர் சொல்லப்படல. பட் ஆனால் அவரு உக்ரைனோட நேஷனல் கார்டோட ஜூனியர் சார்ஜென்ட். நல்ல வேற இவர் ரஷ்யா ஸ்பைன்னு சொல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இது வந்து உக்ரைனோட ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெனேடு, இந்த துப்பாக்கி, வேணுங்கிற அம்மினேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள சில இடங்கள் இருக்கு. அதுவும் பார்த்தீங்க இந்த கோரல் ஷாப்பிங் மாலுக்கு பக்கத்துல மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதுவும் கார்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிற பார்க்கிங் லாட். எவ்வளவு இன்ஃபர்மேஷனை ரஷ்யா கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா. சரி, ஓகே. இந்த செய்தியிலேருந்து ரஷ்யா நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. எப்பேற்பட்ட ராணுவத்துக்கு கூட அவங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ரஷ்யா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து புதுசாக இந்த பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாருங்க இல்லையா, அது போல் ஒரு நபர் போல இருக்குது. இவர்கிட்ட இது போல் கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்மக்கிட்ட சும்மாவே இருக்குதே, எடுத்தா வீசி பார்ப்போம் எப்படி வெடிக்குது அப்படிங்கிறது போல இவர் எடுத்து ஒரு ஆசைக்கு எடுத்து போட்டாரு. அதுவும் நல்லா பத்தி எரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கிரினேடும். இந்த வெடி விபத்தினால மொத்தம் 11 கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 40 ரவுண்ட் ஆஃப் அம்யூனேஷன்ஸ். டேய் அப்பா, 40 ரவுண்டுனா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. உக்ரைனுக்கு ஒரு ரவுண்டு கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல. இங்கே 40 ரவுண்ட் அம்யூனேஷன் வீணா போச்சு. ரெண்டாவது சில பல துப்பாக்கிகள்லாம் வீணா போச்சு அப்படிங்கிறது போல உக்ரைனோட போலீஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு விசாரிக்கும் போதா தெரிஞ்சுக்குது, நல்லா ஃபுல்லா இருந்துக்கிறாரு அப்படிங்கிறது போல. ஸோ அதனால் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரு, அதனால விளையாடி பார்த்துக்கிறாரு, அதனால இப்படி ஒரு சேதம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, இப்ப இவர் வந்து குற்றம் பண்ணிட்டாரு, இதனால ஜெயில தூக்கி போடுறதா சொல்லிக்கிறாங்க. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவார். ஓகேங்களா. இப்போ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு இவர்கிட்டயே போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்து கோச்சுக்கு வேணாம், ஓகேவா. 10 நாள் கழிச்சு விட்டு போய், ஏன்பா நீ குற்றம் பண்ணிட்டு வந்துக்கிற, உனக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டிங்கிறாங்க, நீ என்ன பண்றீன்னா ராணுவத்தில் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்குவேன், உனக்கு வந்து இந்த ஜெயில் தண்டனையிலேருந்து விடுப்பு கொடுக்குறோம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற சொன்னா அவர் என்ன செய்வார், சரிங்க நான் போகிறேங்க அப்படிங்கிறது போல தான் சொல்லிட்டு போவார். ஸோ அப்படி போனார் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே கேள்விக்குறியாக இருக்கு. இதில் இவர் பேர் வந்து வச்சுக்கிறாங்க, இவர் பேர் வந்து டெமாலிஷன் மேன் அப்படிங்கிறது போல இவருக்கு பேர் வச்சுக்கிறாங்க. உக்ரைன் தரப்புலேருந்து சைடில் ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். உக்ரைனோட போலீஸ் தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு செய்தி தான் இது, அந்த போலீஸோட இமேஜ் தான் இது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு உக்ரைனில். எப்பேற்பட்ட இராணுவத்துக்கிட்ட வந்து ரஷ்யா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் இருக்கார்ல, நேட்டோவோட சீஃப் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள், அவர் தரப்பு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வரணும், சீக்கிரமா முடிவுக்கு வரணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது போல நேட்டோட சீஃபான ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இவங்க சப்போர்ட் பண்றாங்க ஸ்ட்ராங்கா. இங்க உக்ரைன்ல இப்ப பாத்தீங்களா, கேபிட்டலான கீவ் ஓப்லாஸ்ட்ல ஷாப்பிங் மால்ல அந்த இடத்துல ஒரு சின்ன ஆயுத கடங்கு வச்சிருந்துக்கிறாங்க. அது இப்படி ஒரு நபர்கிட்ட சிக்கினதுனால நம்மளுக்கு தெரிஞ்சுக்கு, தீபாவளியில விளையாடி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இந்த பட்டாசுலாம் வந்துருச்சுன்னா கை பரப்பரன்னு இருக்கும் இல்லையா, அது போல அவருக்கு இருந்து ஏதோ வச்சு பாத்துங்கிறாரு. அது தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வாழும் பகுதியில் அவங்க ஆயுதத்தை வச்சுக்கிறாங்க, பதுக்கி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இராணுவத்தில் வந்தாங்கன்னா எந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான சேதாரங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இதை எப்போ மேற்குலக நாடுகள் புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது போல கேள்விகளாக கேட்டுட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வேணுங்கிற வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ உக்ரைன்ல வந்து இந்த கருங்கடல்ல அவங்களோட பேபி ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட பல சிப்புகளையும் துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இப்போ கூட அப்படியே வளைஞ்சு போய் எல்லா பக்கத்துலையும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஓஹோ, உக்ரைன் இப்படி போய் அடிச்சிருக்காங்களா, ஆஹா உக்ரைன் அப்படி போய் அடிச்சிருக்காங்களா, பேஸ் பரவாயில்லையே அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்களா நம்ம நேட்டோ தரப்புல இருந்து. அதுல இந்த விஷயத்தையும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாளை பின்ன சிவிலியனை பிடிச்சிட்டு போய் இது போல ஏதாவது நிப்பாட்டி வச்சு பாத்துக்கப்பா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அவர் தீபாவளி கொண்டாடிட்டார் அப்படின்னா சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போல. ஏதோ சின்ன ஆயுத கணக்குனா பரவாயில்ல, முடியல.
சரி, ஓகே. நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எதை நினைச்சு பயந்தாரோ அது இப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா உக்ரைனோட மீடியாக்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த உக்ரைனோட ஒரு ஒப்லாஸ்ட் இருக்கு. அந்த ஒப்லாஸ்ட்ல ஒரு பகுதி தான் ஜக்கார்பேட்டியா. இந்த ஜக்கார்பேட்டியால வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைவரும் ஹங்கேரியன்ஸ் சொல்லி டிக்ளேர் பண்ண பண்ணியே அப்படிங்கிறது போல பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து சொல்லிக்கிறாரு. ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் அப்பதான் யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்திக்குவேன் அப்படிங்கிறது போல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, போலாண்டு, ஏன்பா இந்த பகுதியில் இருக்கிறவங்களா நீ ஸ்லோவாக்கியன்ஸ்ன்னு சொல்லு, ஏன்பா இந்த பகுதியில் இருக்கிறவங்களா நீ ரொமேனியன்ஸ்ன்னு சொல்லு, ஏப்பா இந்த பகுதி இருக்கிறவங்களா போல்ஸ்ன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களா சொன்னாதான் நாங்கள் யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்திக்குவோம் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்லும் போது அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அங்க இருக்கிற எங்க மக்களுங்க, இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறது போல எடுத்துக்குவாங்க இல்லையா. யூரோப்பியன் யூனியன்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்டரும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாம் எங்க வேணா போய்க்கலாம் வந்துக்கலாம். ஆனால் இந்த பகுதி ரஷ்யா அந்த பக்கம் கொஞ்சம் பிடுங்கினாங்கன்னா இவங்க இந்த பக்கம் கொஞ்சம் பிடிங்குவாங்கல்ல அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது இல்லையா. அப்படிங்கிறது போல உக்ரைனோட மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போவாது புரிஞ்சிச்சுங்களா, உங்களோட பாதுகாப்புக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிறது போல இந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டை துருக்கி தூக்கிட்டாங்க. இது ரஷ்யன் ப்ரோபகண்டஸ்டா கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் இப்ப அதுல வந்து துருக்கிட்டாங்க. பாத்தீங்களா, ரஷ்ய அதிபர் வந்து முதலே சொன்னாரு, எங்களோட எண்ணமோ மேற்குலக நாடுகள் வந்து உக்ரைனோட பகுதியை பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், உள்ள வந்தீங்கன்னா அப்புறம் அங்கே இருந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் அவர்கள், விக்டர் ஆர்பன் அவர்கள் உள்ள வரதுக்கு ட்ரை பண்றாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திமித்ரி மெத்தோடியவ் யாரோ சொல்லியிருந்தாரு, வந்து எடுத்துக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு மேப் வரைஞ்சு காமிச்சிருந்தார் இல்லையா. அந்த மேப்ல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது எடுத்துக்குவாங்க தான் போல தெரியுது அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எடுத்துக்குவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்புறம் இந்த ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பெல்லோஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருக்கு வாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் போல இருக்குது. அவரை பார்த்தா கொஞ்சம் டெரர் பீஸ் மாதிரி தான் தெரியுது. அதனாலே என்னமோ தெரியல, அமெரிக்கா இந்த கருங்கடல் பகுதியில வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கருங்கடல் பகுதியில வரல, ஆனா நாங்க செய்யறதை செய்வோம் அப்படிங்கிறது போல இந்த ரொமேனியாவோட பார்டருக்கு உட்பட்டு சைடில் இமேஜ்லோட இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். பார்டர் விட்டு தாண்டலையே, தண்ணியில கால் வைக்கல, நாங்க எங்க லேண்ட்ல அப்படியே பாக்குறோம் பாத்தீங்களா அப்படிங்கிறது போல இந்த ரொமேனியா பார்டர்ல அப்படியே வந்து வளர்த்திட்டு போயிருந்துக்கிறாங்க. அவங்களால என்ன முடியுமோ செய்யலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா பரவாயில்ல, பெல்லோசோ அவர்களோட வாய்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு ஆர்டர் தான் போட்டார், வந்தா சுட்டு தள்ளி இருப்பா அப்படிங்கிறது போல. இதுக்கு மேல வரமாட்டாங்க, கருங்கடல் பக்கத்துல யார் எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா எஸ்கலேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வாண்டடா அனுப்புவாங்க, இவங்க வாண்டடா போய் சாத்துவாங்க, அதுக்கப்புறம் தாய் தோன்னு குதிப்பாங்க. பட் ஹவுதிஸ் அங்க அடிக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்க சைடுல ஒரு நியாயம் வைக்கிறாங்க. பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹவுதிஸ் வந்து MQ-9 ரீப்பர் ட்ரோன் அடிக்கிறாங்க, எல்லா பக்கத்தையும் மாறி மாறி அடிச்சுக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா. அமெரிக்காவோட ரிகானிசன் ட்ரோன், அந்த ட்ரோன்களுக்கு மேல இந்த மதிப்பையே போக வச்சுட்டாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல. இப்ப அது என்ன காரணத்தினால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, இஸ்ரேல் வந்து காசால என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பதிவோட ஏகப்பட்ட விஷயங்கள் வருது, எல்லாமே சர்ச்சைக்குள்ள விஷயமா இருக்கு, எல்லாமே வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது, ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் உள்ள காலை வச்சு இப்ப ஹவுதிஸ் ஏதாவது பெரிய அளவுல ஏதாவது செஞ்சோம்னா அது வேற எஸ்கலேட் ஆகும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, தாக்குதல் நடத்துங்க, பேச்சுவார்த்தைக்கு போங்க தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நியாயமா தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்கு. பட் இருந்தாலும் யூஎன்ல சொன்னாங்க, ரெசல்யூஷன்லாம் வந்துச்சு, ஹவுதிஸ் வந்து இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும்னு. யார் போய் சொல்லுவாங்க, யார் சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ திரும்பி அமெரிக்கா சொல்லுவாங்க, அப்படியே உறக்க சொல்லுவாங்க ஹவுதிஸ்க்கு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து, எப்படிங்க, மெடிட்ரேனியன் சீல இருந்து டிஸ்டன்ஸ்ல உறக்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப மெடிட்ரேனியன் சீல இருக்கிற சிப்பியும் வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைல் வச்சு நாங்க அடிக்கிறோம் அப்படின்னு பர்ஃபெக்ட் ஹிட் அப்படிங்கிறது போல ஹவுதி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் எந்த இடத்துல நின்று உறக்க சொல்லுவாங்க, வேணா ஸ்பீக்கர் மைக் 2 வச்சு வேணா தூரமா நின்று சொல்லுவாங்களா இருக்கும். இங்க நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல இருந்தே கொஞ்சம் ஸ்பீக்கர் வச்சு சொன்னாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ போர்னு வந்துருச்சுன்னா இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இருதரப்புலையும். ஒருத்தவங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் செலவு, உயிர் சேதங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ இஸ்ரேல் காசா பிரச்சனை பார்க்கும்போது. பட் அட் லாஸ்ட் எதுக்காக அவங்க சண்டை பிடிக்கிறாங்க, அந்த லேண்டுக்காக சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த லேண்டை ரீகெயின் பண்றாங்களா இல்லையா, அவங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கன்டினியூஸா அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மிக பெரும் அளவுல தீவிரமா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கும் மிக பெரும் தாக்குதல் பண்ணிட்டாங்க லெபனான் இஸ்ரேல் மேல, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல மாறி மாறி வீடியோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் லெபனான் இஸ்ரேல் தான் மிக பெருமளவில் பேசப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.